ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பயும் போல் நேற்று சொன்ன மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜூன் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கணிஸ்ரீனா லாஜிக் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் டெலகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுலேயுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதுலேயுமே நீங்கள் போய் கோத்ரூவும் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, விச் வைல்ட் லைஃப் ஸ்பீசியஸ் இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அரவுண்ட் ட்ரால் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் ஜம்மு காஷ்மீர் ப்ரைமர்லி எய்ம் டு ப்ராஜெக்ட். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ட்ரால் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் எது ப்ரைமர்லி வந்து எய்ம் டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இஎஸ்இசட் ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக எந்த ஸ்பீசியஸ் வச்சுருக்காங்கன்றது பார்த்தோன்னா, ஸ்னோ லெப்பர்டா, அங்குல் டியரா, ஹிமாலயன் பிளாக் பியர், இந்தியன் பேங்கோலியன் இல்லை மஸ்க் டியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து எந்த ஸ்பீசியஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்குல் டியர். அங்குல் டியர் தான் வந்து ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வைல்ட் லைஃப் ஸ்பீசியஸை மட்டும். சரிங்களா? இந்த அங்குல் டியருக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் ரெட் டியர் அப்படின்றது சொல்லுவாங்க. சரிங்களா? அங்குல் டியருக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காஷ்மீர் ரெட் டியர்னு சொல்லுவாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அவங்க தான் வந்து இதை நோட்டிஃபை பண்ணி இந்த என்டேஞ்சர் ஸ்பீசியஸ் இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து இந்த ஸ்பீசியஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்னா எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரை ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 3.26 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸும் ப்ளஸ் வந்து அதனுடைய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 127.1 கிலோமீட்டர் ஸ்கொயர். அது கூட இன்க்ளூடிங் பார்த்தோன்னா 26 வில்லேஜ் வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? இந்த அங்குல் வந்து எந்த ஏரியாவில் வைட்லி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேயும் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ்லேயுமே வந்து இந்த ஸ்பீசியஸை வந்து காணப்படும். இந்த எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் அதனுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 150 to 200 ஆஸ் ஆஃப் 2015 படி 150 to 200 ஸ்பீசியஸ் வந்து அதில் இருக்குன்ற மாதிரி பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இஎஸ்இசட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீசியஸ், ஒவ்வொரு நேட்டிவ்லையும் ஒவ்வொரு ஸ்பீசியஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய ஸ்பீசியஸும் அதனுடைய ஹேபிட்டட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இஎஸ்இசட், அதாவது ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். ஓகேங்களா? ஜோன்னாவே அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோன்னா, விச் டூ செக்டார் வில் இந்தியா அண்ட் இட்டாலி ஜாயிண்ட்லி ஃபோக்கஸ் ஆன் பை செட்டிங் அப் ஒர்க்கிங் குரூப்ஸ். அதாவது இந்தியாவும் இட்டாலியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட்லி ஃபோக்கஸ் ஒரு குரூப் செட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த ஏரியான்றதை பார்த்தோம், எந்தெந்த செக்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் அண்ட் ஸ்பேஸ். இந்த 2 செக்டாருக்கு தான் வந்து இந்தியாவும் இட்டாலியும் வந்து ஒரு 2 செட்டிங் பிளான் பண்ணி ரெண்டுமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆட்டோமொபைலில் ஏதாச்சும் ஒரு நியூ கொண்டு வர்றது, இல்லை ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கோசரம் 2 பேருக்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்கு. சரிங்களா? அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ நடந்த இந்தியா இட்டாலி ஜாயிண்ட் கமிஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் வந்து எத்தனாவது செஷன் பார்த்தீங்கன்னா 22nd செஷன். ஓகேங்களா? இதில் இந்தியா சார்பாக யார் அட்டன் பண்ணாங்கன்னா பியூஷ் கோயலும், இட்டாலி சார்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ தஜானி அப்படின்றவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோஆப்ரேஷன் மூலயமா எது இன்க்ரீஸ், அதாவது எதை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன் ஹைட்ரஜன், பயோஃபியூல்ஸ், ஏரோஸ்பேஸ், இண்டஸ்ட்ரி 4.0, சஸ்டைனபிலிட்டி, அப்புறம் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடர், இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ப்ளஸ் அது இல்லாமல் வேறு என்ன பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடான அக்ரிடெக்கு, ஃபுட் ப்ராசஸிங்கு, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அப்புறம் நமக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ், இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் அவங்க இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. சரிங்களா? ஐ வேல்யூ பிஸ்னஸ் டெலிகேஷன் ஃப்ரம் இந்தியா பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் ஐடென்டிஃபை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பார்ட்னர்ஷிப். அது இல்லாமல் இதை தவிர்த்து வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2 பேர் கூட ரிலேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ அதுக்கான முயற்சியுமே வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா,
which public sector bank recently announced the removal of average monthly balance requirement for all savings account? ஆல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லா பேங்க்லேயும் வச்சுருப்போம், ஒரு சில பேங்க்கில் வச்சுருப்போம். ஆனால் வந்து அதில் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து எந்த பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ரீசெண்டாக ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது எந்த பேங்க்னு கேட்குறாங்க. ஸ்டேட் பேங்க்கா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், யூனியன் பேங்க். இதில் எந்த பேங்க் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா கனரா பேங்க்கை தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கனரா பேங்க் வந்து ஆவரேஜாக மந்த்லி பேலன்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கப்புறம் இருக்க வேண்டியது இல்லை. அப்படி சப்போஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா அதுக்கான பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படின்றத வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டெசிஷன் எதுக்கு அப்ளை ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, சேலரி அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட், அது நான் ரெசிடென்ஷியல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அக்கௌண்ட்டு. சரிங்களா? இந்த ஸ்டெப் எடுத்து வச்சதுனால கனரா பேங்க் தான் ஃபஸ்ட்டு மேஜர் பப்ளிக் செக்டார் பேங்க் இன் இந்தியா டு கம்ப்ளீட்லி எலிமினேட் வந்து ஏஎம்பினா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வைக்கலைன்னா பெனால்ட்டி போடணும் அப்படின்றத வந்து ரிமூவ் பண்ணதுக்கான ஃபஸ்ட் பேங்க் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் பேங்க் எதுனா கனரா பேங்க். இது எதுக்கோசரம் எய்ம் பண்ணாங்கன்னா கஸ்டமரோட கன்வீனியன்ஸுக்கும் அது இல்லாமல் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கோசரமும் வந்து இதை வந்து இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா according to this report, India's AI revolution, a roadmap to Viksit Bharat. How many skilled AI employees will India need by 2026? அதாவது 2026க்குள்ள ஏஐ ப்ரொஃபஷனல், ஸ்கில்டு ஏஐ ப்ரொஃபஷனல் வந்து எவ்வளோ பேர் தேவைப்படும், அதாவது எந்த ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இந்தியாஸ் ஏஐ ரெவல்யூஷன் எ ரோட் மேப் டு விக்சித் பாரத்ன்ற ஒரு ரிப்போர்ட் படி 2026 அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்கில்டு ஏஐ ப்ரொஃபஷனல் தேவைப்படும் அப்படின்றது தான் வந்து இதுக்கான கொஷின். கிட்டத்தட்ட 1 மில்லியன் வந்து நமக்கு வந்து ஏஐ ப்ரொஃபஷனல் வந்து தேவைப்படுது அப்படின்றத வந்து இந்த ரிப்போர்ட் படி அதாவது கணிச்சிருக்காங்க, அவ்வளோ பேர் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? த ரிப்போர்ட் டைட்டில் இந்தியாஸ் ஏஐ ரெவல்யூஷன் ஏ ரோட் மேப் டு விக்சிட் பாரத் வாஸ் பப்ளிஷ்ட் பை எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படி. சரிங்களா? இட் ப்ராஜெக்ட்ஸ் தட் India will need nearly 1 million skilled AI professional by 2026. எதுக்கோசரம்னா to support the country fast-paced digital transformations. ஒவ்வொரு வருஷமும் வந்து புதுசாக நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால ஏஐ ஸ்கில் பர்சனல் வந்து 1 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து 2026க்குள்ளே வந்து அவ்வளோ பேர் தேவைப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால திஸ் ரிப்போர்ட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் இந்தியாஸ் ஆம்பிஷன் டு பிகம் 23 to 35 ட்ரில்லியன் எக்கனாமி பை 2047க்குள்ளே வந்து இவ்வளோ எக்கனாமி வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும், மாற்ற முடியும். இந்தியனோட எக்கனாமி வந்து 23 to 35 ட்ரில்லியன் எக்கனாமி பை எந்த இயர்க்குள்ளன்னு பார்த்தோன்னா 2047. ஓகேங்களா? இப்போ 16% ரைஸ் இன் ஏஐ அண்ட் டெக் ரிலேட்டட் பிடெக் ஸ்டார்ட்ஸ் ஓவர் லாஸ்ட் 4 இயர்ஸ். லாஸ்ட் 4 இயர்ஸில் மட்டுமே 16% வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் இருந்தாலும் சரி, டெக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதனால் படிச்சுட்ருக்காங்க, அதை வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி எத்தனை பர்சன்ட் ரைஸ் ஆகிருக்குன்னா 16% ரைஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 4 இயர்ஸில் மட்டுமே. எஸ்பெஷலி எந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் செயின். இந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இந்தந்த இதில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நிறைய பேர் படிக்கிறாங்க. லாஸ்ட் 4 இயர்ஸில் மட்டுமே 16% ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம், நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா what is a new LTV ratio for gold backed loans up to 2.5 lakh as per RBI update. RBI ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் படி 2.5 lakh வரைக்கும் எல்டிவி ரேஷியோ ஃபார் கோல்டு பேக் லோன்ஸ், கோல்டு வச்சு லோன் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்டிவி ரேஷியோ கோல்டு பேக் லோன்ஸ்க்கு வந்து எவ்வளோ பர்சன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 85% வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆர்பிஐ அப்டேட் படி. சரிங்களா? எல்டிவின்றது என்னென்னா லோன் டு வேல்யூ, நம்ம கொடுக்குற அந்த வேல்யூக்கான லோன். லோன் டு வேல்யூ கோல்டு ஜுவல்லரி பேக் லோன்ஸ் அப் டு 2.5 lakh வரையும் விற்கிறதுக்கு வந்து 85%ம், 2.5 lakh 5 lakh வரை இது பண்ண அந்த நியூ எல்டிவி ரேஷியோ வந்து 80%னும்,
எபோவ் 5 லேக்காக போகும் பார்த்தீங்களா, அப்போ அந்த எல்டிவி ரேஷியோ வந்து அதுக்கு சேஞ்ச் பண்ணாமல் அதே 75% வந்து வச்சுருக்காங்க. இந்த மூவ் வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க, அதனோட மெயின் முக்கிய மோட்டோ இல்லைனா எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டர் ரெகுலேஷன் ஃபார் ஸ்மால் டிக்கெட் கோல்டு லெண்டிங் வித் மினிமல் ரிஸ்க். அதாவது கொஞ்சமான ரிஸ்கில் கோல்டு லெண்ட் வைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆர்பிஐ ரீசெண்டாக வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரவா போர்ட்டல் அப்படின்றத வந்து ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். என்ன மாதிரியான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம்னா, லைசன்ஸ் ரிலேட்டடானது, இல்லை அத்தாரைசேஷன் ரிலேட்டட், இல்லை அந்த அப்ரூவல் ரிலேட்டடானது எல்லாமே வந்து அந்த பிரவா போர்ட்டல் அப்படின்றதில் வந்து டைரக்ட் இது பண்ணலாம். அதாவது ஃபினான்ஷியலாக என்னென்ன உதவியோ அது எல்லாமே அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போருந்து அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, May 1, 2025 வந்து அந்த ஆப் பிரவா போர்ட்டல் வந்து ஒர்க் ஆகும், பண்ணலாம் அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு ரீசெண்டான நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, who has been appointed as a part-time member of 16th Finance Commission after அஜய் நாராயண் ஜாஸ் ரெசிக்னேஷன். அஜய் நாராயண் ஜாஸ் வந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் யார் டெம்பரவரியாக பார்ட் டைம் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டி ராபிசங்கர் அப்படின்றவர் தான் வந்து அதாவது நியமிச்சிருக்காங்க பார்ட் டைம் மெம்பராக. சரிங்களா. டி ராபிசங்கர் யாருப்பா அந்த டி ராபிசங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் எ பார்ட் டைம் மெம்பர் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு மென்ஷன். ரீப்ளேசஸ் யாருக்கு பதிலாக இவர் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அஜய் நாராயண் ஜா அப்படின்றவர் தான் வந்து பதிலாக இவர் வந்திருக்காரு. அவர் ஏன் ரிசைன் பண்ணார்னா, டியூ டு பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அவருக்கு பதிலாக பார்ட் டைமாக வந்து யாருன்னா ராபிசங்கர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவருடைய டென்யூர், அதாவது டென்யூர் எப்போ வரையும்னு பார்த்தீங்கன்னா 31st அக்டோபர் ரிப்போர்ட் படி, அதாவது 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் படி 31st அக்டோபர் 2025 வரையும் அவருடைய லாஸ்ட் டே அன்டில் சப்மிஷன் போட்டிருக்காங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31st டிசம்பர் 2023 கான்ஸ்டியூட் பண்ணாங்க. யாரோட சேர்மன்ஷிப்பில் பண்ணாங்கன்னா அரவிந்த் பனகாரியா அவருடைய சேர்மனில் தான் வந்து இந்த 16th கமிஷன் வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அரவிந்த் பனகாரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மனாக, ஃபார்மர் வைஸ் சேர்மனாக இருந்தவர். சரிங்களா. அடுத்தது, கமிஷன் இஸ் டேக்கன் டு சப்மிட் த ரெக்கமெண்டேஷன் பை 31st அக்டோபர் 2025 ஃபார் த 5-year அவார்ட் பீரியட். அடுத்த 5-year அவார்ட் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1st April 2026. அதுக்குள்ளே அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ASW அண்ட் SWC வெசல் டு பி கமிஷன் பை இந்தியன் நேவி இன் June 2025? அதாவது ஒரு இந்தியன் நேவிக்கான ஒரு ஷிப், சப்மரைன் ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சப்மரைன் ஷிப் வந்து அதனுடைய நேம் என்ன June 2025? சரிங்களா. அதனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா INS அர்னாலா. சரிங்களா. INS அர்னாலான்றது தான் அந்த இந்தியன் நேவி ஷிப்போட நேம். சரிங்களா. அதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ASW SWC அப்படின்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இது வந்து கமிஷன் பண்ணாங்க, INS அர்னாலா கமிஷன் பண்ணாங்கன்னா June 18, 2025. எந்த இடத்துலனா நாவல் டேக்யார்டு எங்கள் விசாகப்பட்டினத்தில் வந்து கமிஷன் பண்ணது. இந்த அர்னாலான்றது வந்து லார்ஜஸ்ட் இண்டிஜினஸ் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். இதனுடைய மீட்டர் 77.6 மீட்டர் லென்த், அந்த லாங் மட்டுமே இருக்கும். இதனுடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 1490 tons இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதனுடைய பவர் எதுலேருந்து வரும்னா டீசல் என்ஜின் தான். அதுவும் இல்லாமல் வாட்டர் ஜெட் காம்போ இருக்குது. சரிங்களா. இதே மாதிரி 16A மொத்தம் சீரியஸ் ஆஃப் 16 ASW SWC ஷிப்ஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பீயிங் பில்ட் பை யாராலன்னு பார்த்தீங்கன்னா GRSCயும் ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா LNT ரெண்டும் சேர்ந்து தான் வந்து. GRSCனா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர் அண்ட் என்ஜினியர், எங்கன்னா கொல்கட்டா. இது எதுக்கோசரம்? திஸ் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இண்டக்ஷன் டிரைவ் தட் இன்க்ளூட் 9 to 10 வார்ஷிப் வந்து பிஃபோர் டிசம்பர் 2025 மேக்ஸிமம் இது வந்து கம்ப்ளீட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா இந்தியாவோட மாடர்னைசேஷன், நேவல், அதாவது நம்ம
நேவி இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய மாடர்னைசேஷனுக்கோசரம் ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா ஹவு மெனி as of 2025 வந்து how many Ayush Bharat cards have been created in Bihar under ABBPM JAY. சரிங்களா. இதனால் வந்து எத்தனை கார்ட்ஸ், அதாவது ஆயுஷ்மான் பாரத்தில் தான் ஒரு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடான ஒரு யோஜனா தான் இது, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. சரிங்களா. இதுக்கான கார்டு எவ்வளோனா 3.94 crore. ஏன் பீகார் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து இந்த டைம் வந்து அதிகமாக இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக வந்து இதில் இவ்வளோ கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வந்து ஹையஸ்ட். பீகார் இஸ் அ ஒன் லீடிங் ஸ்டேட் இன் கண்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவரேஜ் அண்டர் கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்கிறாங்க. நம்ம ஒரு எமர்ஜென்சிக்குன்னு போகும்போது ஒரு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, இது வந்து இதனுடைய ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதில் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 lakh per family per year. சரிங்களா. அவ்வளோ வந்து இப்போ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இந்த இதுக்கான கார்டு எல்லாமே இது பண்ணி யூசேஜில் வந்து பீகார் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா. அதுதான் லீடிங் ஸ்டேட்டாக இருக்குது இப்போதைக்கு. இந்த இனிஷியேட்டிவில் 2.82 lakh சீனியர் சிட்டிசன் 70+ ஏஜ், 70+ 2.82 lakh சீனியர் சிட்டிசன் வந்து அண்டர் த ஆயுஷ்மான் வயோவந்தன கார்டை வந்து இது பண்ணி அது கான்ட்ரிபியூட் டு ஓவர் 1000 crore வந்து இன் சேவிங் அவுட் ஆஃப் பாக்கெட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக வந்து யூசேஜ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தோன்னா which ministry organized the national workshop on using alternate data source and frontier technology for policy making யூஸ் பண்ணக்கூடிய alternate data source and frontier technology in June 2025 எந்த மினிஸ்ட்ரி கண்டரில் இந்த நேஷனல் ஒர்க் ஷாப் நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் தான் வந்து இந்த ஒரு நேஷனல் ஒர்க் ஷாப் 2 days ஆன ஒர்க் ஷாப் வந்து நடந்திருக்கு. சரிங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்கனைஸ்ட் a 2-day நேஷனல் ஒர்க் ஷாப். என்ன கான்செப்ட்னா இந்த யூஸிங் அல்டர்னேட் டேட்டா சோர்ஸ் அண்ட் ஃப்ரான்டர் டெக்னாலஜி ஃபார் என்ன பர்பஸ்க்குனா பாலிசி மேக்கிங். எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் மண்டபம், எங்கே, நியூ டெல்லி. என்னைக்குன்னா June 5 and 6 வந்து நடந்துச்சு. சரிங்களா. இந்த ஈவெண்ட் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கம்பைனாக இருக்குன்னா நிதி ஆயோக்கும் வேர்ல்டு பேங்க், டிபார்ட்மெண்ட்டில் நிதி ஆயோக்கும் வேர்ல்டு பேங்க்கும் கம்பைன் பண்ணி தான் இந்த 2 days ஆன நேஷனல் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதில் யார் யார் முக்கியமான ப்ரொஃபஸர்ஸ் யார் யார் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இன்க்ளூடிங்னு சொல்லிட்டு எந்தெந்த ப்ரொஃபஸர்ஸ்னால் அஜய்குமார் சோடும், அபே கரண்டிக்கர் அண்ட் சுரப் கார்க் அப்படின்றவங்க 3 சீஃப் கெஸ்ட், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதில் இந்த நேஷனல் ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எம்பசிஸ் ரோல் ஆஃப் எதை பற்றி இம்பார்ட்டன்ஸாக சொல்லியிருக்காங்கன்னா கம்பைனிங் ட்ரெடிஷ்னல் அண்ட் அல்டர்னேட் டேட்டா ஃபார் அஜைல், செக்யூர் அண்ட் எஃபெக்டிவ் பாலிசி மேக்கிங். இந்த பர்பஸுக்கோசரம் இந்த 2 day நேஷனல் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தோன்னா விச் டெக் கம்பெனி ஹாஸ் டைட் அப் வித் த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் டு செட் அப் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கான ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி வந்து எந்த கம்பெனியோட சேர்ந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஏஐ யூனிவர்சிட்டி வந்து பில்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், என்விஐடியா அண்ட் டிசிஎஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்விஐடிஐஏ. சரிங்களா. இது மிகப்பெரிய கம்பெனி. ஓகேங்களா. இது மிகப்பெரிய டெக் கம்பெனி வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட கம்பைன் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஏஐ யூனிவர்சிட்டி வந்து பில்ட் பண்ணுறாங்க. இது பில்ட் பண்ணுறதுக்கான மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கோசரமும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கான ரிசர்ச்சுக்காகவும் இதனுடைய மெயின் மோட்டோவாக இருக்குது. இதில் நியர்பை 10,000 என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் 2 years வந்து இந்த ஏஐ பற்றி படிப்பாங்க. சப்போர்ட்டட் பை என்விஐடிஐஏ இந்த கம்பெனியோட கம்பைன் பண்ணி. சரிங்களா. 500 AI startup from Andhra Pradesh will be included in NVIDIA Inception program. அந்த இன்செப்ஷன் ப்ரோக்ராம்குள்ளே இந்த 500 AI ஸ்டார்டப்பும் வந்து இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொவைடிங் குளோபல் எக்ஸ்போஷர் அண்ட் சப்போர்ட். திஸ் இஸ் த ஆந்திர பிரதேஷ் செகண்ட் மேஜர் டெக் இனிஷியேட்டிவ் இன் 2025. ஃபஸ்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா
குவாண்டம் வேலி டெக் ப்ராஜெக்ட் வித் ஐபிஎம் அண்ட் டிசிஎஸோட கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்த ப்ராஜெக்ட் இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் சிஎம் தான் சந்திரபாபு நாயுடு. எம்பசிஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் கிரவுண்ட் ஒர்க் ஃபார் ஸ்வர்ணா ஆந்திர பிரதேஷ் விஷன் ஃபார் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்த ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கான அட்வான்ஸ்ட் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிக்கான ஒரு அடித்தளமாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மெயினாக கம்பைன் பண்ண அந்த கம்பெனி பேர் வந்து என்விஐடியா. சரிங்களா? மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோன்னா ஃப்ரம் விச் டேட் வில் filling of GST returns older than 3 years be barred as per the new GST amendment. எந்த வருஷம் எந்த மாதத்தில் வந்து இந்த டேட்டோட முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அட் விச் டேட் ஃபில்லிங் ஓல்டர் தென் 3 years பி பார்ட். ஜூலை 2025 வரைக்கும் தான் வந்து அது வரையும் பார்ட். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் த ஃபினான்ஸ் ஆக்ட் 2023 படி நியூ ப்ரொவிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சிஜிஎஸ்டி ஆக்டில். ஓகேங்களா? பிளேசிங் எ 3-year டைம் லிமிட் ஃபார் ஃபில்லிங் ஓவர் டியூ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து ஓவர் டியூ ஆனவங்களுக்கு வந்து 3 years டைம் லிமிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஃப்ரம் ஜூலை 2025 வரைக்கும் தான். ஃப்ரம் ஜூலை 2025லேருந்து டாக்ஸ் பேயர் வில் நாட் அலோவ் டு ஃபைல் ஜிஎஸ்டி ரிட்டர்ன். ஜூலை 2025க்கு அப்புறம் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடி ஃபைல் ரிட்டர்ன் சப்போஸ் will not be allowed to file return such as GSTR1 and GSTR3B if the original due date was on or before. அதனோட ஒரிஜினல் டியூ டேட் வந்து on or before June 20, 2022 இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் அவங்க வந்து அலோவ் பண்ண ஜூலை 2025 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்து ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி ஃபைல். அடிஷ்னலி ஆட்டோ பாப்புலேட்டட் லைபிலிட்டிஸ் இன் GST3R, அதாவது GSTRன்றது ரீகன்சிலேஷன்ஸ் மாதிரி will become non-editable and enhancing revenue protection and compliance discipline. இதனுடைய மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் certainly இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கும் என்ஷூரிங் டைம்லி கம்ப்ளைன்ஸ்க்கோசரம் இதனுடைய மெயின் மோட்டோவாக இருக்குது. ஜிஎஸ்டி R3Bன்றது வந்து என்னென்னா மந்த்லி சம்மரி ரிட்டர்ன் ஃபைல். மந்த்லி பேர்லேயே இருக்கு பாருங்கள், மந்த்லி சம்மரி ரிட்டர்ன் ஃபைல் பை டாக்ஸ் பேயர் by the 20th of the next month, அப்படி இல்லைன்னா 22nd or 24th of the month of the following a quarter. அந்த ஃபாலோவிங் குவார்ட்டர்லாம் இருக்கிறது தான் GSTR3B. GSTR1 அப்படின்றது வந்து மந்த்லி ஆர் குவார்ட்டர் ரிட்டர்ன் ஃபைல்டு பை டாக்ஸ் பேயர்ஸ் டு டிஸ்க்ளோஸ் த டீட்டெயில்ஸ் தேர் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஆஃப் த மந்த். அந்த மந்தில் இருக்கக்கூடிய அவுட்வர்ட் சப்ளைஸ் அலாங் வித் த டேக்ஸ் லிபிலிட்டிஸும் கட்டுறது பேர் தான் GSTR1ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஜிஎஸ்டி ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2017 தான் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா வாட் மேஜர் சேஞ்ச் did Bangladesh Bank implement in newly released currency note TK20, TK30, TK50 and TK1000ன்றாங்க. டிகேன்றது ஒன்றும் இல்லை, பங்களாதேஷோட கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்கா. அந்த டாக்காவில் தான் டிகேன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின் இதுக்கு என்னென்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் போர்ட்ரைட் அண்ட் ஃபியூச்சர் கல்ச்சர் லேண்ட்மார்க்ஸ். அதாவது அவருடைய அந்த நாட்டுக்கான ஒரு போர்ட்ரேட், அவருடைய போர்ட்ரேட் நம்ம நோட்லலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, அதே மாதிரி அந்த நாட்டோட ஃபாதர் நேஷன்ஸ் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜோட பிளேசஸ் அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க்ஸை வந்து அந்த கரன்சி நோட்டில் வைக்கிற மாதிரி ஒரு நியூ கரன்சி நோட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஷேக் முஜிபுர் ரஹ்மான்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் ஃபவுண்டிங் ஃபாதர். அந்த நோட்டில் எப்போ வந்து அச்சிடப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1971 அவருடைய ஃபேஸஸ் போர்ட்ரேட் தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கண்ட்ரியோட கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜை வந்து அந்த கரன்சி நோட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? புது கரன்சி நோட்டாக. அதில் TK20 வந்து காண்டாஜு டெம்பிளும் தினாஜ்பூரில் இருக்குது. சோமபுரா மகாவீரா அப்படின்றது நாகவன் அப்படின்ற இதில் வந்து இந்த ஷோகேசிங் ரிலீஜியஸ் ஹார்மோனியை மையப்படுத்தி அந்த நோட்டில் இருக்கிற மாதிரியும், TK50 நோட்டில் வந்து ஆஸ்மன் மன்சில் ஹிஸ்டாரிக் பிளேஸ் இன் டாக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அண்ட் எ பெங்கால் ஃபெமைன் ஆர்ட் ஒர்க். அந்த ஆர்ட் ஒர்க் பண்ண ஒரு ஜெய்னுல் அபிதீன் வந்து பண்ண ஒரு ஆர்ட் ஒர்க், அதாவது பெங்கால் ஃபெமைன் ஆர்ட் ஒர்க் பை ஜெனுல் அபிதீன். TK1000 பார்த்தீங்க அப்படின்னா
1971 லிபரேஷன் வாரில் இறந்தவங்களோட நினைவாக வந்து நேஷனல் மேட்ரிஸ் மெமோரியலை வந்து டிகே 1000 வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா. பங்களாதேஷோட கரன்சி பார்த்தோம்னா டக்கா. அடுத்தது பார்த்தோம்னா who has been given the additional charges for CEO and MD of LIC Life Insurance Corporation for 3 months starting from June 8, 2025 யாரை வந்து அடிஷ்னல் சார்ஜஸாக போட்டிருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. சாட்பால் பேனோ அப்படின்றவர் தான் வந்து அடிஷ்னல் சார்ஜஸாக போட்டிருக்காங்க. சரிங்களா. The government of India has appointed as a Satpal Bano, currently managing director of LIC, to take additional charge for சிஇஓ. அவர் தான் எம்டிஓவும் இருக்கார், ப்ளஸ் வந்து இப்போ சிஇஓ அடிஷ்னல் சார்ஜ் ஆஃப் சிஇஓவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இந்த எப்போ இந்த எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா June 8, 2025 எஃபெக்டிவ் வில் கண்டினியூ ஃபார் எ பீரியட் ஆஃப் எத்தனை மாதம்னா 3 months. த இன்டரிம் டெசிஷன் என்ஷூர் லீடர்ஷிப் கண்டினியூட்டி ஆஃப்டர் த கன்க்ளூஷன் ப்ரீவியஸ் டென்யூர் ஆஃப் எல்ஐசி. ஃபுல் டைம் அப்பாயின்மெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் பை திஸ் டிரான்சிஷனல் பீரியட். த அப்பாயின்மெண்ட் வாஸ் மேட் பை த யார் இந்த அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். சரிங்களா. இப்போ எல்ஐசி பற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா September 1, 1956 தான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணது. அதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா. அடுத்தது பார்த்தோம்னா which Indian company became the first to issue ESG bonds under SEBI's new sustainability linked bond framework. ESG பாண்ட்னா ஒரு க்ரீன் பாண்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா. எந்த கம்பெனி இந்தியன் கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்சன் அண்ட் டூப்ரோ. சரிங்களா. LNT தான் வந்து அந்த கம்பெனி பேர். சரிங்களா. லார்சன் அண்ட் டூப்ரோ தான் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் கார்பரேட் டு இஷ்யூஸ் ESG bond, green bond under the SEBI's new introduced sustainability linked bond framework. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண SEBI இன்ட்ரடியூஸ் பண்ண நியூலி இன்ட்ரடியூஸ் சஸ்டைனபிலிட்டி லிங்க் பாண்ட் வந்து ஃபஸ்ட் இந்தியாவோட கார்பரேட் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா LNTக்கு தான் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 500 crore வந்து சொல்கிறாங்க. அந்த சோல் லீட் அரேஞ்சர் டிரான்சாக்ஷன் ஆஃப் எதில் டிரான்சாக்ஷன் வச்சா HSBC யூகேயில் இருக்கக்கூடிய அந்த யூகே ரிலேட்டடான ஒரு பேங்க் கம்பெனி. LNT has pledged to reduce the greenhouse gas emission. அதாவது ESG பண்ணாவே க்ரீன் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா LSG has pledged to reduce the greenhouse gas emission வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரியும் and the intensity of fresh water withdrawal. These initiatives are aligned target of achieving water neutrality வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அச்சீவாக வந்து இந்த இனிஷியேட்டிவ் ட்ராக் பண்ணியிருக்காங்க. எதுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 2035 அண்ட் கார்பன் நியூட்ரலிட்டி வந்து எதுக்குள்ளனா 2040. சரிங்களா. வாட்டர் நியூட்ரலிட்டி வந்து 2035குள்ளேயும் கார்பன் நியூட்ரலிட்டி வந்து 2040குள்ளேயும் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த HSBC கம்பெனி பற்றி எப்போ ஸ்டார்ட் அப் பண்ணாங்கன்னா 1865. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா லண்டன், யுனைடெட் கிங்டம். இப்போ அதனுடைய சிஇஓவாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹெலட்ரி அப்படின்றவர் தான் வந்து இப்போ அதனுடைய சிஇஓவாக இருக்காங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போய்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா how much dividend has SBI paid to the government for the financial year 2024 to 2025. சரிங்களா. எவ்வளோ டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8076.84 crore வந்து டிவிடெண்ட்டாக வந்து SBI paid to the government எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2025. சரிங்களா. எவ்வளோ டிவிடெண்ட் 8076.84 crores. The dividend check was presented by SBIயோட சேர்மன் எஸ் செட்டி டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. SBI ஆல்சோ டிக்ளேர் த டிவிடெண்ட் ஆஃப் 15.90 per ஷேருக்கு 15.90வும் அப் ஃப்ரம் 13.70 per share லாஸ்ட் இயரில் 13.70 கொடுத்துருக்காங்க 70 பைசே. இந்த இயரில் வந்து 15.90 பைசே per ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. த பேங்க் போஸ்டட் ஏ ரெக்கார்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,901 crore, making 16% increase from 61 ஃபினான்ஷியல் இயர் 2023-24 பார்த்தீங்கன்னா 61,077 crore. சரிங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 70,901 crore, நியர்பை 16% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. SBIயில் இப்போ ரீசெண்டான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது SBI has reviewed the scheme, ஸ்பெஷல் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா FD ஸ்கீம். அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா அம்ரித் விஷ்ருதி. சரிங்களா. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா
April 15, 2025 with the revised interest rate. Initially launched in July 2024 initially launch பண்ணாங்க ஆனால் கன்க்ளூட் ஆனது March 2025. இந்த ஸ்கீமில் என்ன ஆஃபர் அட்ராக்டிவ் ரேட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் சீனியர் அண்ட் சூப்பர் சிட்டிசனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக aim to support their financial security வந்து பண்ணுறதுக்கோசரம் அவங்களும் சீனியர் சிட்டிசன் சீனியர் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்றவங்கள சீனியர் சிட்டிசனாக 60 ஏஜ் அந்த ஏஜுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கோசரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த எஃப்டி ஸ்கீம் அம்ரித் விஷித் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீசன்ட் நியூஸில். சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா வாட் வில் பி த ரெஃபரன்ஸ் டேட் ஃபார் த பாப்புலேஷன் சென்சஸ் இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அதாவது சென்சஸ் வந்து 2027 எல்லா இடத்துலையுமே வந்து எடுக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸ் வந்து எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1st March 2027 தான் வந்து பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஹஸ் அனௌன்ஸ்டு தட் இந்தியா 16th decennial census population census, that is population census in 2027 will be concluded in 2 phases முடிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லிஸ்டிங், ஹவுஸ் சென்சஸ் அண்ட் பாப்புலேஷன் எனுமரேஷன். இந்த ரெஃபரன்ஸ் டேட் வந்து எங்கேருந்து எப்போந்துன்னா ரெஃபரன்ஸ் டேட் ஃபார் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 1st March 2027 ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ் லடாக் அண்ட் நான் சின்க்ரோனஸ் ஸ்னோ பவுண்ட் ஏரியாஸ்க்கு வந்து இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் ரெஃபரன்ஸ் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1st October 2026. அதாவது அதுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிற மாதிரி வில் பி கன்க்ளூடட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? த சென்சஸ் வில் இன்க்ளூட் caste enumeration, significant setups such as data excluding SC/ST was last officially collected in 1931. Okay, the census act பார்த்தீங்கன்னா 1948, census rules படி 1990 and conducted by the யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா RGCCIன்னு சொல்லுவாங்க அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதுதான் MOHA மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்டரில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட் டேஸ். சரிங்களா? June 11th இம்பார்ட்டண்ட் டேஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா சூஸ் ப்ளே எவ்ரி டே. இந்த டே எதுக்கு ஹைலைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the day is highlighted that a play is a fundamental human need, not a luxury. ஒருத்தர் விளையாடுறதுன்றது வந்து அவனுடைய ஒரு ஃபண்டமெண்டலாக அவன் நார்மலாக விளையாடினா தான் அவனுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக பிரிஸ்காக இருக்க முடியும். சரிங்களா? இதே அது வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஒன்று வந்து லக்ஸுரி கிடையாது அப்படின்றத வந்து ஒரு ஹைலைட் பண்ணி இந்த ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. பில்டிங் ஃபார் ரெசிலியன்ட், இன்க்ளூசிவ் அண்ட் த்ரில்லிங் சொசைட்டிஸ். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ப்ளே June 11, தீம் சூஸ் ப்ளே எவ்ரி டே. சரிங்களா? இந்த கொஷின் who has been appointed as the new chairman of Telangana Gramin Bank TGB for a 3-year term. இது உங்களுக்கான கொஷின். சரிங்களா? ஆப்ஷன் A Y Shobha, K Pradapa Reddy, RK Singh, V Satyarayana அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் P Narasim Rao. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். சரிங்களா? ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதுக்கான ஆன்சரை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.